ஆடு மாடு என்பது எங்களுடைய செல்வங்கள், எங்களுடைய வாழ்க்கையோடு, எங்கள் கலாச்சாரம் பண்பாட்டோடு இணைந்து வாழ்கிற போற்றத்தக்க உயிரினங்கள். என்னரும் தமிழ் பெருமக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் கொடி என்று சொல்வதெல்லாம் தமிழர்கள் இப்படித்தான் எப்போதும் பழம்பெருமையை பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று நம்மை ஏளனம் பேசுவார்கள், கேலி பேசுவார்கள். மண் தோன்றுவதற்கு முன்பு இவர்கள் தோன்றிவிட்டார்களாம் என்றெல்லாம் கேலி பேசுவார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை என்றால் கல் தோன்றிவிட்டது, மலை தோன்றிவிட்டது, மண் தோன்றவில்லை, நிலம் தோன்றவில்லை. முதல் திணை குறிஞ்சி திணை, குறிஞ்சி நிலம், மலையும் மலை சார்ந்த இடமும் அங்கு வாழ்ந்த மக்கள். குறிஞ்சி நிலம் அதிகமாக, இங்கு குறிஞ்சி பூக்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் பின்னாடி வந்த நமது முன்னவர்கள் குறிஞ்சி திணை, குறிஞ்சி நிலம் என்று வகுத்தார்கள். அங்கு வாழ்ந்த மக்கள் குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பிறகு காலப்போக்கில் இன் உச்சரிப்பு குன்றி 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 குறவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆதி தமிழ்குடி, ஆதி தாய்க்குடி குறவர் குடிதான். அந்த குடியின் தலைவன், அந்த நிலத்தின் இறைவன் தான் நம்முடைய திருமுருக பெருமகனார். அங்கே ஆடு மாடுகளை, விலங்குகளை வேட்டையாடி உண்டோம், கிழங்குகளை உண்டோம், பழங்களை உண்டோம். அங்கிருந்து மெதுவாக மெதுவாக நகர்ந்து கீழே இறங்கி வந்தோம். அடர்ந்த காடுகள், காடும் காடு சார்ந்த இடமும் அங்கு வாழத் தொடங்கினோம். அந்த நிலத்திலே முல்லை பூக்கள் அதிகமாக இருந்தால், சிறிய சிறிய முல்லை பூக்கள் அதிகமாக இருந்ததால் நமது முன்னவர்கள் அந்த நிலத்திற்கு பெயர் அந்த முல்லை திணை, முல்லை நிலம் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். காடுகளில் இருந்து, மலையிலிருந்து நகர்ந்து வந்து காடுகளில் வாழத் தொடங்கிய நாம் வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்ற முடிவை எடுக்கிறோம். அப்போது இந்த ஆடுகளை, மாடுகளை நாம் வளர்க்க தொடங்குகிறோம். அந்த ஆடு மாடுகளை மேய்க்கிற நமக்கு பெயர் மேய்ப்பர்கள், ஆயர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இன்று வரை இறைமகன் இயேசுவை மேய்ப்பன் என்றுதான் சொல்லுகிறார்கள். இங்கே கூட ஆயர்கள், பிசப்பெல்லாம் ஆயர்கள் என்று அழைப்பதை இன்றும் வழக்கமாக இருக்கிறது. அங்கே ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு அங்கேயே நாம் 1-2 எண்ணை கண்டுபிடித்து விடுகிறோம். அதற்கு சான்றாக நம்முடைய மறையில் வள்ளுவ பெருமகனார் தன் குரலிலே எழுத்தன்ப ஏன எண்ணன்ப என்று பாடாது, எண்ணன்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்றுதான் பாடுகிறார். முதலில் எண்ணை வைத்து பாடுகிறார். எழுத்து தோன்றுவதற்கு முன்பே என் தோன்றி விடுகிறது, தோன்றிவிட்டது என்று சொல்கிறார். எண்களை கண்டுபிடித்துக் கொடுத்த இனம் ஆயர்குடி. ஆயர்குடி மக்கள், மேய்ப்பர்கள் தான். ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு 1-2 கண்டுபிடித்த கூட்டம். இரண்டாவது பெரிய தாய்க்குடி ஆயர்கள், மேய்ப்பர்கள். கல் தோன்றிவிட்டது, குறிஞ்சி நிலம், மலை, மலை சார்ந்த இடம். காடு தோன்றிவிட்டது, 2வது இடம். நிலம் தோன்றவில்லை, மண் தோன்றவில்லை. இந்த காடும் காடு சார்ந்த இடத்திலே, முல்லை நிலத்திலே வாழ்ந்த நாம் அந்த குடிகளின் தலைவனை தேர்வு செய்தோம். ஆயர்குல தலைவன், அங்கே ஒரு தலைவனை தேர்வு செய்தோம். அவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தோம். கோல், என் அன்பு சொந்தங்களே, கோ என்றால் பசு.
கோ மாதா என்று நாம் அழைக்கிறோம். கோ என்றால் வேந்தன், அரசன், கோன் என்று பொருள். இளங்கோவன், இளைய அரசன், இளவரசன் என்று பொருள். இன்று நமது பெயர்கள் கோவேந்தன் என்றெல்லாம் வைத்துக் கொள்வோம். இந்த கோ அதிலிருந்துதான் கோ என்றால் பசு, அதிலிருந்து தான் ஆங்கில சொல் கவ் வருகிறது. கவ் என்றாலும் பசுதான் இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.